அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சொல்லுமா சாமி, சிவம் பெரிதா சக்தி பெரிதா என்ற கேள்வியை நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம். சரியா? உடல் பெரிதா உயிர் பெரிதா? உயிர். ஏமா உயிர்னு நினைக்கிறேன். உடல் இல்லைன்னா உயிர் எங்க இருக்கும்? உடல் இல்லைன்னா உயிர் இருக்குமா? கண்டிப்பா. அப்போ உயிர் இருந்தா உடல் இருக்குமா? உடல்ன்றது சக்தி, உயிர்ன்றது சிவம். இது ரெண்டும் ஒன்று விட்டு ஒன்று நீங்காது. நீங்கச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். இதுதான் சிவம் சக்தி. சக்தி பெரிதா சிவம் பெரிதா அப்படின்னா உடல் பெருசா உயிர் பெருசா அப்படின்னு கேட்குற கேள்வி தான் அது. அதனால் சக்தின்னா உடல், சிவம்னா உயிர் அப்படின்னு புரிஞ்சிக்கினா இந்த வார்த்தை வேறுபாடு வராது. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலேயே பல வீடியோவில் பேசியிருக்கிறேன். கடவுள்ன்றது எது? கடவுளுக்குள்ள வேற்றுமை கிடையாது, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை இருக்குது. அதனால தான் மதங்கள்லாம் தோன்றுச்சு அப்படின்லாம் கூட பேசியிருக்கிறேன். அதனால் ரெண்டு பொருள் இணைஞ்சாதான் இப்போ ஒரு 10 பேர் ஒரு பேச்சுலர் ஆம்பளைங்களே சேர்ந்து ஒரு ஊடகத்துக்குன்னா அதை குடும்பம்னு சொல்லுவாங்களே, என்னன்னு சொல்லுவாங்க? பேச்சுலர்ன்னுவாங்க. அந்த 10 பேர் இல்லாத ஒரே பொண்ணு ஒரே பையன் ஒரு ஊடகத்துக்குன்னு வாழ்ந்தா அதுக்கு என்ன பேர்? குடும்பம்னு வாங்க. அப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைஞ்சாதான் குடும்பம். 100 ஆண் இணைஞ்சா கூட அது குடும்பம் கிடையாது இல்லையா? 100 பெண் இணைஞ்சிருந்தாலும் குடும்பம் கிடையாது. அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையிறது குடும்பம். அதே மாதிரி உடலும் உயிரும் இணையிறது உருவம். இந்த உடல் இல்லைன்னா உயிர் நிற்காது, உயிர் இல்லைன்னா உடல் எதுவுமே பதிக்க வேண்டியது தான். நம்ம பார்க்குறோம்ல கண் எதிர்வே. இதுதானே திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாரு. வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்னுக்கிறாரு. நீ பிறந்தது நிஜம்பா, போக போகிறதும் நிஜம்பா, ரெண்டும் தப்பு கிடையாது. ரெண்டும் நீ உனக்கு பொறுப்பு இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீ கடவுளுடைய பாதத்தை பிடி, இல்லைன்னா வைக்காப்பொருக்கிட்ட நெருப்பு காட்டின கதை உன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அதனால் நீ வாழுங்காலத்தில் இறைவனை நினச்சி வாழு, அந்த வாழ்க்கை தான் உனக்கு சிறப்பான வாழ்க்கைன்றார். அது மாதிரி உடல் இல்லாத உயிர் இருக்காது, உயிர் இல்லாத உடல் இருக்காது. சக்தி இல்லாத சிவம் இல்லை, சிவம் இல்லாத சக்தி இல்லை. சொல்லுமா சாமி, ஒன்றையே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் சித்தப்பிரமை தானே ஏற்படும். அப்போது கடவுளையும் அப்படித்தானே நினைக்கிறோம். இப்போ கடவுளுக்கு ஒரு கடவுளை தேடுறவனுக்கு ஒரு பேர் இருக்குது. கடவுளுக்கே ஒரு பேர் இருக்குது தெரியுமா? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. அப்போ கடவுள் என்னவாகிறான்? பைத்தியமாக இருக்கிறான். யார் மேலே பைத்தியமாகறான்? அவன் படைத்த பொருள்கள் மேலே அவனுக்கு பைத்தியமாக இருக்கிறான். ஆனால் அவன் படைத்த பொருளுக்கு அவன் மேலே பைத்தியமாக இல்லை. அவன் படைத்த பொருள்கள் அவன் மேலே பைத்தியமாச்சுன்னா சித்தப்பிரமை தான், அதுவும் மென்டல் தான், அதுவும் பைத்தியம்தான். ஆனால் அது கடவுள் பைத்தியம், காரிய பைத்தியம் இல்லை. காரிய பைத்தியம்ன்றது ஊருக்குள்ளே பைத்தியம் மாதிரி நச்சுக்கின்னு பல தீமைகளை செய்வாங்க. அது மாதிரி பைத்தியம் இல்லை, அது உண்மையான பைத்தியம், கடவுள் பைத்தியம். அதனால் கடவுளே ஒரு பைத்தியம்தான் சொல்கிறோம். பித்தான்னா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி அர்த்தம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. அப்போ அந்த பைத்தியக்காரனால தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். அந்த பைத்தியக்காரனால தான் நம்ம உடலெல்லாம் உயிரெல்லாம் உருவாச்சு. ஆனால் உன்னுடைய அருள் தேவைன்னு கும்பிடுறான். அதனால் அந்த பைத்தியம் இருக்கணும், காரிய பைத்தியம் இருக்கணும். ஊருக்குள்ளே பைத்தியமாக இருக்கக்கூடாது. கடவுள் பைத்தியமாக இருந்தால் நல்லது, ஊருக்குள்ளே பைத்தியமாக இருந்தால் உபதிரம் தான். அது இருக்கிறத விட போகிறது மேலு. சாமி, நேற்று ஒரு ஆவடியிலேருந்து ஒரு சீடர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. சீடர் இல்லை, இன்னும் வரல அவரு, இதுக்கப்புறம் தான் வர போறாரு. அவர் உபதேசமும் வாங்கலை, வரவும் இல்லை. ஆனால் என்கிட்ட வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி பேசினாரு. சாமி, இந்த உபதேசம் வாங்கினா பொண்டாட்டி புள்ள தொழில் எல்லாம் விட்டு போயிட முடியுமா? நான் ட்ரைலரிங் வேலை பார்க்குறேன், கையில் அந்த ஊசி அடிச்சிருமா அப்படின்னு கேட்குறாரு. இது நிறையா விளக்கம் கொடுத்துட்டாரு, நம்ம சத்குருவும் கொடுத்துட்டாரு, நீங்களும் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் ஏன் இதை வந்து எல்லாம் இதை பார்த்துட்டு தான் முக்கால்வாசி பேர் உள்ளே வராங்க. இருப்பினும் இந்த கேள்வி ஏன் வருது? பயமா இல்லை பயத்தினால அது மறைக்கப்படுதா? பயம்தான் சாமி, பயம்தான். ஐயா வேறு முதல்ல சொல்லிட்டாரு, இங்கே வராதிங்க, பொண்டாட்டி போயிடுவா, பிள்ளைங்க போயிடும், ஊருக்கு ஆறி துப்போம், யாரும் ஒன்றும் பெருமையாக பேச மாட்டாங்க, அதனால் இங்கே வராதிங்கன்னாரு. இப்போ பாடம் வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி என்னையே கேட்டுக்கிறாங்க. என்ன சாமி இந்த மாதிரி சொல்கிறாரு, நல்லா பேசுகிறதான் நினச்சிருந்தேன் சாமி, கேட்டேன், நல்லா தான் பேசுகிறாரு கேட்டுன்னு இருந்தேன், திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சாமி. அப்போ இந்த பாடத்தில் வந்தால் பொண்டாட்டி இருக்காதா, பிள்ளை இருக்காதா, என்ன பண்ணுறது இருக்காதா?
எவ்வளோ சொன்னேன் சாமி அப்படி நேராக பொருள் எடுத்துக்கூடாது. சொல்கிறவர் யார்? நீயே நானும் பேசினா எதை டீக்கல்ல உட்கார மாதிரி பேசலாம். சொல்கிறவர் யாருன்று எடுத்த மாதிரி தான் பொருளே வரும். அப்போ சொல்கிறவர் ஒரு ஞானி. அப்போ பொண்டாட்டி போயிடுவா புள்ள போயிடுவான்னா எங்கே போயிடுவாங்க? நீ வராதன்றாரு. என்ன சொல்ல வராருன்னா அவங்கள வந்து சாவடி அப்படின்னு சொல்கிறாரு. பொண்டாட்டியை போய் வெட்டுன்றாரு, பிள்ளைங்கள போய் வெட்டுன்றாரு. வெட்டினா நான் ஜெயிலுக்கு தானே போவேன், இறைவன்கிட்ட எங்கே போவான்னு கேட்குறாங்க. இறைவன்கிட்ட எப்படி போக முடியும்? போக முடியும், ஜெயிலு தான், போலீஸ் தான் வரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா பொண்டாட்டியை வெட்டுன்னா பொண்டாட்டி மேலே இருக்கிற ஆசையை வெட்டு, புள்ள மேலே இருக்கிற பாசத்தை வெட்டு. இந்த ஆசையும் பாசமும் போச்சுன்னா உனக்கு காமம் வராதுண்ணா. இந்த மூணும் போச்சுன்னா ஞானத்துக்கு அது கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ வெட்டுன்றது விட்டுடுன்றதை தான் அவர் வெட்டுன்றாரு. ஆனால் வெட்டுனோடனே இவன் கத்தி தூக்கிறான் உடனே. போய் நேராக போய் வெட்டுறதுல மனசில் இருந்த அந்த கருத்துக்களை எண்ணங்களை முதல்ல வெட்டி தூரம் போடு. போகர் என்ன பண்ணாரோ, அவர் பெரிய வைத்தியர். அவர் ஒரு ஊருக்குள்ளே போய்கிறார். ஊருக்குள்ளே போனவொடனே என்ன பண்ணிக்கிறாங்க, இதே மாதிரி தான் அங்கே வந்துக்கிறாங்க. வயிற்று வலியில் ஒரு பையன் துடிக்கிறான். இவர் கூட்டின்னு வந்து காமிச்சிட்டாங்க. சீடங்கிட்ட சொல்லிட்டார், வயிற்றெல்லாம் சுத்தம் பண்ணி வைட்டார். வயிற்றெல்லாம் சுத்தம் பண்ணி வை, இதை வந்துடுற மருந்து எடுத்துன்னு வந்துடுறேன்னு போகர் போயிட்டார். இவன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டான். போகர் வந்து அட பாவிக்கலான்றாரு. என்ன அவன் சுத்தம் பண்ணான்னா வயிற்றை கீச்சிட்டான். வயிற்றை கீச்சிட்டு உலகத்தெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டான். ஏன்டா வயிறை சுத்தம் பண்ணால் மருந்து கொடுத்து வயிற்றை சுத்தம் பண்ணுன்னா நீங்கள் என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க, என்ன கொலகாரன் ஆகிட்டீங்கன்னா போகர் கத்துறாரு. அப்புறம் அவரோட மூலிகையெல்லாம் வச்சு அந்த திரும்ப உயிர் கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரி கருத்து புரிஞ்சுக்கக்கூடாது. யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் போனால் நடக்கிறதெல்லாம் அபத்தமாயிடும், நமக்கு சரியான புரிதல் இருக்காது. அப்போது இந்த பாதையில் வரணும்னா அவங்களுக்கும் நமக்கும் முதல்ல செட் ஆகுமான்னு பார்க்கணும். ஒரு சாமி கும்பிடணுன்னா கூட இந்த சாமி எனக்கு கொடுப்பாரான்னு தான் கும்பிடுவோம். அந்த சாமி எனக்கு கொடுக்க மாட்டாருன்னா போய் கும்பிடுமா? கும்பிட மாட்டோம். சாமியில் பார்க்குறல்ல, அதே மாதிரி இவங்களுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் ஒன்றாகுமான்னு முதல்ல பார்க்கணும். இல்லை அவங்க வேறு மாதிரி இருக்கிறாங்க பேசுகிறாங்க, நமக்கு வேறு மாதிரி தாட்டுக்குதுன்னா சேரவே கூடாது. அது உண்மையாக இருந்தால் கூட போகாது. மனசு ஒப்பாமல் எதையுமே செய்யக்கூடாது. செஞ்சோன்னா வாமிட்டு வந்துடும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நல்லா செய்கிறான் சாப்பிட்றான் அப்படின்னு போனால் நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு வரலாம். போய் சமையல் ரூமில் எட்டி பார்த்தா என்ன ஆகும்? அவ்வளோதான். அப்போது நமக்கு எதுக்கு வந்தோம் அதுக்கு மேட்ச் ஆகுதா? நம்மளோட கருத்துக்களும் அவங்களோட கருத்துக்களும் பொருந்துச்சுன்னா அங்கே போய் நீ வந்து கற்றுக்கணும் பண்ணனா எந்த தடுமாற்றமும் இருக்காது. எங்கேயாவது போய் இங்கே தான் வரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. எங்கேயாவது போய் உனக்கான வழியை கண்டுபிடிச்சிக்கணும். இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் அபத்தமாக புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சாமி, இப்போ எங்கேயாவது போய் கண்டுபிடிச்சிக்கன்றீங்க. இப்போ ஒரு சில இடம் தான் வந்து உண்மையான இடம். எனக்கு அந்த ஒரு சில இடம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம இடம் தான். அப்படின்னும் போது எங்கே போய் கற்றுக்குது எனக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. அது மாதிரி இருக்குதா? சாமி, இந்த உலகம் வந்து ஒரு மாய விளையாட்டு பொம்மை. அது என்ன பண்ணுன்னா இங்கே நிறைய பேர் நிறைய சாமர்த்தியமான விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. சிலதை சொல்லக்கூடாது, ஆனால் சிலதை மறைமுகமாக சொல்லலாம். இப்போ நாம் வந்து வார்த்தைக்கு வார்த்தை எங்கே சுற்றினாலும் நம்ம குருநாதரை முன்னிலைப்படுத்தி பேசிக்கிறோம். எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், என் குருநாதர் தான் இவ்வளோத்துக்கும் அடிப்படையான காரணம். அவர் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் இது எதுவுமே எனக்கு தெரியாது. வழியா இல்லை. நான் வந்ததுக்கும் அவர் தான் காரணம், வாழறதுக்கும் அவர் தான் காரணம், கொண்டு போய் சேர்க்கறதும் அவர் தான் காரணம். அப்போது இந்த 3 விஷயத்துக்கும் அவர் தான் காரணம்னா அவரை நான் சொல்லிக்கினே இருக்கணும். ஆனால் அவரை சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் என்னோட அடையாளம் அங்கே இருக்காது. என்னைக்கு நான் அவரே உருவேற்றினுக்கிறனோ என்னோட அடையாளன்றது ஒன்றும் தெரியாத போயிடும். இது யார் செய்வா? உண்மையான சீடனால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் யாரையும் தப்பாக சொல்லலை. இது இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துன்னே இருக்குது. நான் இந்த உலகத்துக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர், திரும்ப சொல்கிறேன், நான் யாரையும் சொல்லலை, பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் அடையாளம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் என் குருநாதரை நான் மறைப்பேன். இதை எல்லாரும் பண்ணினுக்கிறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ஆசிரமத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். அவரோட பூர்வீகம் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அவர் எங்கேருந்து வந்தார், யார் மூலியமாக அதை கற்றுக்கினார், யாருக்குமே அட்ரஸே கிடையாது. காரணம் என்ன? அவரை காட்டினா இவர் மறைஞ்சிருவார், இவரை காட்டினா அவர் மறைஞ்சிருவார். அப்போ இவ்வளோ பெரிய நாடகம் இங்கே நடந்துனுக்குது. அப்போ நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குருவை மறைச்சிடணும்.
அப்படி அவங்க மறைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு அதை தான் அந்த வழியில் போனாங்களா இல்லையான்றது எப்படி? அப்படி மறைச்சவன்லாம் வாழ்வான். ம். அப்படி மறைச்சவன்லாம் வாழ்நாளில் எல்லாரும் ரசிக்கும்படியாக செல்வ சீமாத்தியா மாதிரி சந்தோஷமாக வாழ்வான், எந்த குறையுமே இருக்காது. ஆனால் முடிவு மரணம் மட்டும்தான். ஆனால் ஆரம்பத்திலேருந்து எந்த விதமான கலக்கம் இல்லாத குருவை பற்றியே சொன்னவன் வாழும்போது படாத பாடு போவான், முடிவு ஞானம். இப்போ அந்த ஞானத்தை நோக்கி தான் நம்ம போயிடணும். இது 2 விதமான உலகம், 2 விதமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துனுக்கிறோம். இது கண்ணெதில் நடந்துனுக்குது. இது எடுத்து சொல்லும்போது தான் புரியும் ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னும் போது காரணம் இதுதான். நாம் ஏன் கொண்டாடணும் போது காரணம் இதுதான். இப்போ இந்த அடிப்படை உண்மை ஏன் இவன் பேசினேக்கிறான், அவரை பேசினான்னா இவரை பேசினான்றதுக்கு வாய்ப்பு ஏன் இல்லை அப்படின்னா இதுதான் காரணம். நான் சாவறதுக்காக பிறக்கல. அதுதான் நான் சாவணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் கூட அவரை மறைச்சிடலாம். மரணம் நிச்சயம். நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கராகி எல்லாத்தையுமே கரை கண்டவனாக இருந்தால் கூட மரணத்துலேருந்து தப்பவே முடியாது குருவை மறைச்சால். அவனுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் ஒருத்தரோட முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர். ஆனால் குருவை கொண்டாடின எல்லாமே காலம் கடந்து நிற்கும், காலம் கடந்து நிற்கும். அதுதான் இந்த உலகத்தோட சாட்சி. அதுதான் உண்மை சாமி. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வரவங்க எல்லாரையும் முட்டாள் நினச்சிக்கிறாங்க. சீடர்னா என்ன நினச்சிக்கிறாங்க, சீடருக்கு நான் இப்போ தெரிய போதே நாம தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுமா? அப்படி கிடையாது விஷயம். நம்ம பஞ்சாயத்தே தாண்டி இருக்க மாட்டோம். ஆனால் சீடர்கள் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்த கூட்டம் இருக்கும். அவங்க சீடர்கள் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரவங்க. பல ஆசிரமம் போய் பல குருமார்களை போய் பல விஷயங்களை கேதர் பண்ணிட்டு அங்கே உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுன்றத முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியாது நினச்சி நான் பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனேன்னா இவர் அப்படியே அளந்து கொடுத்துருவாங்க. இது 30 ml தான், இது 1 லிட்டர் வரும் பார்த்தேன் வரல, இது 30 ml தான் வந்துக்குதுன்னு அவங்க முடிவு கட்டுருவாங்க. புரியுதுங்களா? அதனால் எதிரில் இருக்கிறவங்களும் முதல்ல புத்திசாலி. அதனால தான் மேடையில் வந்த உடனே முதல்ல எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறது அதுக்காக தான். எதிரில் இருக்கிறவங்க நம்மளோட புத்திசாலின்னு முதல்ல நினச்சிக்கினா தான் நான் தடுமாற்றம் இல்லாத பேச முடியும். இல்லை எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன் உட்காந்து பேசுகிறா, யாரா கேட்க போகிறாங்களா? இல்லை, அவங்களோட உயரம் தெரிஞ்சனால முதல்ல எழுந்து நின்று வணக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் உட்காருவேன். இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அது அந்த வழியை சிந்திச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். தன்னடக்கம் எப்பவுமே வேணும். ஞானத்துக்கு தன்னடக்கம் வேணும். தன்னடக்கம் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே சாத்தியம் கிடையாது.